இப்போது நிறைய மக்களுக்கு இந்த ஆடியோ பண்ணும்போது இந்த டேமேஜ் ஷீட் எதுக்காக ஓட்டுறோம், இந்த டேமேஜ் ஷீட் ஓட்டினா என்னென்ன அட்வான்டேஜ் சொல்லி இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரைட் நோ பார்த்தீங்கன்னா Hyundai Venue இந்த டேமேஜ் ஷீட் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த டேமேஜ் ஷீட் பார்த்தாலே உங்களுக்கு உள்ளே ஒரு லேயர் அவுட்டர் ஒரு லேயர் இந்த ப்ரொசீஜரில் தான் இந்த டேமேஜ் ஷீட்ஸ்லாம் ஓட்டணும். ஸோ இந்த டேமேஜ் ஷீட் ஓட்டுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ்னால் உங்களுக்கு 4 to 5 பாயிண்ட்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் இல்லைனா நீங்கள் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டன் இருக்கும் பக்கத்தில், அதுவும் அமைத்திங்க. அப்போ தான் நம்ம எஃபெக்ட் பண்ணி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க டேட்டா வீடியோக்கு போயிடலாம். ஸோ இந்த டேமேஜ் ஷீட் ஓட்டுறதுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜஸ்னால் ஃபஸ்ட்டு ரோட் நாய்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா 60 to 70% அரெஸ்ட் ஆகிடும். எஸ் இது வந்து நீங்கள் வந்து ஃபுல் டோரு பாடி ஃபுல்லாக ஓட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு 4 டோர் டிக்கி மட்டும் ஓட்டினாலே வந்து மேசிவ் டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஓட்டி பார்க்கலாம். ஓட்டும்போது உங்களுக்கு வந்து நல்லாவே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ரெண்டாவது ஹீட். ஸோ வெளியில் வர ஹீட் கூட உள்ளே வராது. நீங்கள் சன் ஃபிலிம் என்ன தான் ஹைன் ஃபிலிம்ஸ் ஓட்டினாலுமே உங்களுக்கு இந்த டோர் வழியாக அந்த வரக்கூடிய ஹீட் அதுவுமே தடுத்துரும். மூணாவது நீங்கள் வால்யூம் ஜாஸ்தியாக வச்சிங்கன்னா அந்த ஜாரிங் சவுண்ட் வரும். டோர் பேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாரிங் சவுண்ட்ஸ் வரும். அந்த ஜாரிங் சவுண்ட் கூட அரெஸ்ட் ஆகிடும். நாலாவது நீங்கள் கம்யூனிஸ்ட் ஸ்பேஸ் ஆகட்டும் சரி இல்லை ஹைண்ட் ஆடியோ பண்ணாலும் சரி, இந்த டேமிங் பண்ணுறதுனால இந்த வோக்கலோட வாய்ஸ் இந்த கிளாரிட்டி வந்து கொஞ்சம் நாள் டைட்டாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து லாங் ட்ரைவில் போகும்போது நீங்கள் என்ஜாய் பண்ணி போகலாம். நாலாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேமிங்கில் பண்ணுறதுனால இந்த டோர் பேடை வந்து நல்லா ஹெவியாகி நல்லா ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ இது கிடைக்கிறனால நீங்கள் ஹைவேஸில் லாங் ட்ரைவ் போகிறீங்க, ஒரு 110 அப்படி டச் பண்ணிட்டு பூஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இதுதான் இந்த டேமிங் பண்ணுறதுனால உங்களுக்கு கிடைக்கிற அட்வான்டேஜஸ். இல்லை ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் வண்டி எவ்வளோ ஹை ஆடி பண்ணிங்க டேமிங்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி வேறு வண்டிக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் டேமிங் மட்டும் ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்.